இந்த அட்வான்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா கொடுத்துறாங்களா போகும்போது? இந்த இங்க ஒரு இடத்துல கழிச்சிடுவாங்க, ஒரு இடத்துல ஒழுங்கா என்ன கழிப்பாங்க? பெயிண்ட்டுக்கு அது இதுக்குன்னு எல்லாத்துக்கும் பிடிச்சிப்பாங்க. ஒழுங்கா கொடுக்கவே மாட்டாங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சிப்பாங்க. ரொம்ப செம கஷ்டம். நம்ம குடுக்குற அட்வான்ஸ் வந்துருவோம், நம்ம ஒரு நம்பிக்கையில மாசம் மாசம் கரெக்டா வாடகை கொடுப்போம். நமக்கு பூக்காம கொடுத்துருவாங்க. நாளைக்கு பார்த்து 10 ரூபா கூட கடையில கையில காசு கொடுக்காம இதுக்கு போச்சு அதுக்கு போச்சு இதுக்கு போச்சுன்னு கழிச்சே விட்டுறாங்க. இந்த சேடி நகர்லாம் இருக்க பார்த்து 1500 ரூபா கூட எங்க பையன்கிட்ட கொடுக்கல. நிறைய ஹவுஸ் ஓனர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க வீட்டுல நிறைய பேர் வாடகைக்கு இருக்க வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதான் நமக்கு நடக்கிற ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்ல, இதெல்லாம் இந்த மாதிரி செய்யாதீங்க சொல்லுவேன். அதான் என்ன செய்யக்கூடாது? இப்ப நீங்க கரெக்டா அட்வான்ஸ் வாங்குறீங்க, வாடகை வாங்குறீங்க, அவங்களுக்கு கரெக்டான தண்ணியை விடுங்க. இந்த ஆணி அடிக்க கூடாது, அதை செய்யாது கூட இதை செய்யக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்கு, வீடு வாசல் சுத்தபத்தமா வச்சுப்பாங்க. அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு மனசாட்சியோட சொந்த வீடு மாரி எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. அதனால இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு எனக்கு உள்ள தோணுது சொல்லு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. தப்பா பேசினா